ஹாய், இது டெட் மேக்ஸு. இன்றைக்கி செகண்ட் சம் பார்க்குறோம். என்ன அப்படின்னா sin 90 மைனஸ் டீட்டா டிவைடட் பை 1 ப்ளஸ் சைன் டீட்டா ப்ளஸ் காஸ் டீட்டா பை 1 மைனஸ் காஸ் 90 மைனஸ் டீட்டா. இப்போது sin 90 மைனஸ் டீட்டாவோட வேல்யூ காஸ் 90 மைனஸ் டீட்டாவோட வேல்யூ நம்மளுக்கு வந்து தெரியணும். sin 90 மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு என்னென்னா நம்மளுக்கு வந்து காஸ் டீட்டா. அதுமாதிரி காஸ் 90 மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு சைன் டீட்டா. ஓகே, இந்த வேல்யூ வந்து இதில் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். இப்போ sin 90 மைனஸ் டீட்டாவோட வேல்யூ வந்து காஸ் டீட்டா டிவைடட் பை என்ன இருக்குன்னா 1 ப்ளஸ் சைன் டீட்டா. இங்கே ப்ளஸ் இருக்குது, அந்த ப்ளஸ் அப்படியே போட்டுக்கோங்க. இந்த காஸ் டீட்டா அப்படியே போட்டுக்கோங்க. டிவைடட் பை 1 மைனஸ் அதையும் அப்படியே போட்டுக்கோங்க. காஸ் 90 மைனஸ் டீட்டாக்கு பதிலாக என்னென்னா சைன் டீட்டா இதான் இதில் அப்ளை பண்ணுறோம். ஓகே, ஈக்குவல் போட்டுக்கோங்க. இப்போது இது கீழே பாருங்கள், 1 ப்ளஸ் சைன் டீட்டா 1 மைனஸ் சைன் டீட்டான்னு இருக்குது. அப்போ இது வந்து என்னென்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ இந்த 1 மைனஸ் சைன் டீட்டாவை கொண்டு இங்கே காஸ் டீட்டாவை கூட மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் போட்டு இந்த காஸ் டீட்டாவை கூட 1 ப்ளஸ் சைன் டீட்டாவை மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ என்ன கிடைக்கும்? 1 மைனஸ் சைன் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ் இருக்குதா, இங்கே என்ன சிம்பிளோ அதை போட்டுக்கோங்க, ப்ளஸ்ஸு. நெக்ஸ்ட்டு காஸ் டீட்டா இன்ட்டு இதை வந்து இங்கே மல்டிப்ளிகேஷன் பண்ணோம். அப்போ 1 ப்ளஸ் சைன் டீட்டா டிவைடட் பை இப்போ இதை ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். இது வந்து எப்படி இருக்குது? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கணும். அப்போது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்னா அதோட ஃபார்முலா வந்து என்னென்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ என்ன வருதுல? 1 ஸ்கொயர் பண்ணோம்னா 1 தான் கிடைக்கும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு மைனஸ் சிம்பிள் போடணும். மைனஸ் என்ன? பி ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரா? பிக்கு பதில் என்ன இருக்குது? சைன் டீட்டா, சைன் டீட்டா. இப்போ என்னென்னா சைன் ஸ்கொயர் டீட்டா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த காஸ் டீட்டா உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க. என்ன வரும்னா காசையும் 1ஐயும் பெருக்கும்போது காஸ் டீட்டா, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் சைன் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளஸ் இருக்குது, இந்த ப்ளஸ் அப்படியே போட்டுக்கிட்டேன். அதேமாதிரி காஸ் டீட்டா கொண்டு உள்ளே கொண்டு போய் பெருக்கிறோம். அப்போ என்ன கிடைக்கணும்? காஸ் டீட்டா இன்ட்டு 1 காஸ் டீட்டா, இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, ப்ளஸ்ஸு. அப்போ என்ன வரும்? இது காஸ் டீட்டா சைன் டீட்டா ரெண்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது காஸ் டீட்டா சைன் டீட்டா டிவைடட் பை இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுக்கோங்க, 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா. இப்போ பாருங்கள், இப்போ கேன்சல் பண்ண வேண்டியது நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கே வந்து காஸ் டீட்டா இருக்குது, இங்கே ஒரு காஸ் டீட்டா இருக்குது. அப்போ அதுக்கு பதிலாக நம்ம வந்து என்ன போட்டுக்கோன்னா ஒரு காஸ் டீட்டா ஒரு காஸ் டீட்டா, அப்போது 2 காஸ் டீட்டா. நெக்ஸ்ட்டு இங்கே மைனஸ் சைன் டீட்டா காஸ் டீட்டா, இங்கே ப்ளஸ் காஸ் டீட்டா சைன் டீட்டா. இது ரெண்டும் சேம் தான், ஆனால் சிம்பிள் வந்து பாருங்கள், இங்கே ப்ளஸில் இருக்குது, இங்கே மைனஸில் இருக்குது. அப்போ இதுக்கு கேன்சல் பண்ணிக்கலாமா? கேன்சல் பண்ணியாச்சு. அப்போ மீதி இது மட்டும்தான் 2 காஸ் டீட்டா. ஓகே, டிவைடட் பை இங்கே 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டான்னு இருக்குது. இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலா வந்து தெரிஞ்சிருக்கும். காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ என்ன இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களா? அப்போ காஸ் ஸ்கொயர் அப்படி வச்சுட்டு இங்கே 1 அப்படியே போட்டுக்கோங்க. இந்த ப்ளஸ் சைன் ஸ்கொயரா ஈக்குவலுக்கு அந்த சைடு போகும்போது மைனஸ் சைன் ஸ்கொயரா. அப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயரோட வேல்யூ என்னதுன்னா காஸ் ஸ்கொயர் டீட்டா, அதை இதில் போட்டுக்கோங்க. ஓகேவா? 1 மைனஸ் சைன் ஸ்கொயரோட வேல்யூ வந்து என்னதுன்னா காஸ் ஸ்கொயர் டீட்டா. இப்போ இங்கே மேலே வந்து 2 காஸ் டீட்டான்னு இருக்குது, இங்கே கீழே வந்து காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு இருக்குது. அப்போது ஸ்கொயருக்கும் இதுவும் கேன்சல் பண்ணலாமா? அப்போ காஸ் டீட்டாவை இதை கேன்சல் பண்ணுங்கள், இங்கே ஸ்கொயரை கேன்சல் பண்ணுங்கள். அப்போது மேலே என்ன இருக்குது? உனக்கு 2 மட்டும் வரும், கீழே என்ன வரும்னா ஒரு காஸ் டீட்டா மட்டும் இருக்கும். இப்படி தானே? காஸ் டீட்டா 2 பை காஸ் டீட்டா. இப்படி ஆன்சர் இருந்ததுன்னா இதை கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா 1 பை காஸ் டீட்டாவோட வேல்யூ வந்து சீக்கண்ட் டீட்டான்னு சொல்லுவோம். ஓகேவா? அதேமாதிரி 1 பை சைன் டீட்டாவோட இது வந்து கொசிகன் டீட்டான்னு சொல்லுவோம். கொசிகன் டீட்டான்னு சொல்லுவோம். அப்போ இங்கே வந்து 1 பை காஸ் டீட்டா, அதுக்கு பதிலாக சீக்கண்ட் டீட்டான்னு அப்ளை பண்ணிக்கலாமா? அப்போ இங்கே ஒரு 2 இருக்குது, இந்த 2 அப்படியே போட்டுக்கோங்க. 1 பை காஸ் பதிலாக சீக்கண்ட் டீட்டா. இது இருந்தால் இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.